வணக்கம். சோசேம் அறக்கட்டளையினுடைய நிர்வாக தலைவர். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். டெட் எக்ஸாம் எழுத போகிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தைரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஜஸ்ட் ஐ லைக் டு மோட்டிவேட் த டெட் எக்ஸாம் ரைட்டர்ஸ். உங்களுடைய பயத்தை போக்கும் வண்ணமாக, அது குறிப்பாக இந்த சைக்காலஜி சப்ஜெக்ட் எடுக்கும் பொழுது அது எப்படி அட்டன் பண்ணுறன்னு ஒரு பெரிய பயத்தோடு நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய பயத்தை தெளிவிக்கும் வண்ணமாக இந்த யூடியூப் சேனலை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் தயவுசெய்து நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, லெட் அஸ் கோ ஃபார் அவர் சப்ஜெக்ட்ஸ். சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. இந்த சைக்காலஜியில் வருகிறதான ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிட்டுகள் வருது. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஒவ்வொரு யூனிட்டு தனித்தனியாக பார்க்க போகிறோம். இந்த சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் குழந்தை வளர்ச்சி மற்றும் ஆசிரியர் கல்வியல். எஸ், a teacher should know the psychology of a child, and also we are going to learn about the psychology of a teacher. How should a teacher teach to his or her students? பிள்ளைகளுக்கு எப்படி நாம் பாடங்கள் நடத்த வேண்டும் என்பது குறித்து அந்த உளவியல் நாம் தெரிந்து கொள்வது நமக்கு அவசியமாய் காணப்படும். சரி, முதலாவது யூனிட் 1ல் நம்ம பார்க்கிறது the nature of educational psychology. அதாவது குழந்தை வளர்ச்சி மற்றும் ஆசிரியர் கல்வியிலுடைய இயல்பான அந்த தன்மை எப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். இதில் பார்க்கும் பொழுது டெஃபினேஷன் ஆஃப் அ சைக்காலஜி என்பது முதலாவது பார்த்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். வாட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் த சைக்காலஜி? சைக்காலஜிஸ்ட் லெவலில் சுருக்கமாக சைக்கோன்னு கூட சொல்லுவார்கள். ஸோ வாட் இஸ் சைக்கோ அண்ட் வாட் இஸ் சைக்காலஜி? ஆக்சுவலி த சைக்காலஜி இஸ் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் மைண்ட் அண்ட் பிஹேவியர். It focuses on how mental processes shape thoughts, feelings, and actions. And also, it examines both observable behaviors and internal processes. அதாவது சைக்காலஜி என்பது என்றால் அது ஒரு வகையான ஒரு படிப்பு தான். எதை குறித்து படிப்பது? த மைண்ட் அண்ட் தி பிஹேவியர். ஒருத்தருடைய மனது, அவருடைய நடத்தைகள் குறித்து படிப்பது சைக்காலஜி. அது மாத்திரமல்ல, அந்த மென்டல் ப்ராசஸ், அவருடைய மனநிலையுடைய செயல்பாடுகள் அல்லது அவருடைய எண்ணத்தினுடைய வடிவமைப்புகள் அல்லது அவருடைய உணர்வுகள், அவருடைய செய்கைகள், அவருடைய ஆராய்வுகள், இவர்கள் அத்தனையும் படிப்பது சைக்காலஜி என்று சொல்லலாம். ஸோ ஐ பிலீவ் தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். திஸ் த டெஃபினேஷன் ஆஃப் த சைக்காலஜி. அண்ட் ஆல்சோ சைக்காலஜியில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. தேர் மெனி மெத்தட்ஸ் இன் த சைக்காலஜி. Psychology employs various methods to study behavior and mental processes, including introspection, observation, experimentation, surveys, clinical methods, and case studies. இது போல பல வகையான முறைமைகள், பல வகையான சைக்காலஜிஸ்ட் நிறைய இருக்கிறது. நாம் அதை இந்த வீடியோ மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். The first one, just I want to give the key methods in the psychology. முக்கியமான திறவுகோல்கள் இருக்கிறதான அந்த உளவியலை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். Okay, let us see the board. The first, what is the unit 1? The nature of the educational psychology. The methods of the psychology. The methods of psychology ன்னு பார்க்கும் பொழுது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. First one, introspection. நான் திரும்ப சொல்லுகிறேன், introspection. What does introspection method means? This method involves the self-observation of the own thoughts and feelings. And also, it allows individuals to reflect on their internal experiences, providing insights into their mental processes. However, introspection can be subjective and lacks reliability due to personal basis. அதாவது தமிழில் இந்த இன்ட்ராஸ்பெக்ஷனுங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் நல்லா கவனிக்கலாம். The first method in the psychology is introspection. What is that introspection? It is a Latin word. அதாவது ஒரு லத்தீன் மொழி சேர்ந்தது.
அந்த லத்தீன் மொழியில இருந்து உருவாக்கப்பட்டதுதான் இது இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்ற ஒரு வார்த்தையாகும். அப்போ இன்ட்ரோ என்றால் அகம் அல்லது நம்முடைய உள்ளம், உள்ளுக்குள்ளாக இருக்கிறதான என்ற விஷயத்தை அது சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறது. ஸ்பெக்ஷன் என்றால் ஆராய்தல். ஸோ அகம் சாய்ந்த ஒரு ஆராய்ச்சி தான் இன்ட்ரோஸ்பெக்ஷன் மெத்தட். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அதனுடைய விளக்கத்துக்கு தொடர்ந்து நம்ம வரலாம். ஓகே, அகம் என்றால் உள்ளே என்று அல்லது உள்ளுக்குள்ளாக நாம் சிந்திக்கிற அந்த நோக்கங்கள் இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்வது என்று ஒரு பொருள். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி. ஓகே, இது ஒரு உள் உணர்வு சம்பந்தப்பட்டதான ஒரு விஷயம். அதாவது சுயமாக உணர்தல், உள்ளுக்குள்ள ஏற்படுகிறதான ஒரு இன்டென்ஷன், ஒரு ஃபீலிங், இதை பற்றி நம்ம படிக்கிறது தான் இந்த மெத்தட். இதன் மூலம் தன்னுடைய உணர்ச்சிகளை தானே கண்டுபிடித்து ஆராய்ச்சி அறிகிற ஒரு விஷயம். Actually, we should know about our own thoughts, our own intentions, and our own feelings. Not only finding that feelings, but also we should examine ourselves. அதாவது நமக்குள்ளதாக ஏற்படுகிறதான அந்த உணர்வுகள், நமக்குள்ள ஏற்படுகிற உணர்வு, நம்ம எப்பவுமே பிறரை பற்றியே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பிறருடைய உணர்வுகள். பட் திஸ் இஸ் அ செல்ஃப் ஃபீலிங். நமக்குள்ளே ஏற்படுகிறதான அந்த உணர்வு, ஒருவேளை அது ஆசையாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், சோகம் சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ். இது மூலம் அந்த உணர்ச்சிகளை கண்டுபிடித்து பிறகு நம்ம அதை ஆராய்ச்சி செய்கிறது தான் இந்த மெத்தட். அதனால் இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். The first method is introspection method. Okay, the second one is observation method. That means the psychologists use this observation to collect data by watching subjects in natural or controlled environments. This method can be either naturalistic, where the observer does not interfere with the subjects, or laboratory based, where conditions are controlled. Observation helps in understanding behaviors in real world context. அதாவது இதனுடைய உள்நோக்குதல் முறை என்று சொல்லலாம். அப்சர்வேஷன் மெத்தட் என்பதை உள்நோக்குதல் முறை என்று நாம் சொல்லலாம். இந்த தலைப்பிலிருந்தே நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். And also just I continue the explanations for your understanding. அதாவது எந்தவித ஒரு கருவியும் இல்லாமல் பிறருடைய நடத்தைகளை நம்ம அப்படியே அறிந்து கொள்ள உதவும் முறைதான் இந்த உள்நோக்குதல் முறை என்பதாகும். ஆங்கிலத்தில் அப்சர்வேஷன் மெத்தட். திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். பிறருக்குள்ள இருக்கிறதான ஃபீலிங்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிறதான இந்த உணர்வுகளை எந்தவித ஒரு கருவியும் இல்லாமல் நாமே நம்முடைய சுய முயற்சினாலே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் இந்த அப்சர்வேஷன் மெத்தட். பொதுவாகவே டீச்சர்ஸாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும் பொழுது, அவன் பேசும் பொழுது இல்லை பேசாது இருக்கும் பொழுது அவனை அப்படியே நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அவனுக்குள்ளே இருக்கிறதான ஃபீலிங்ஸ், பயம், அன்பு, இந்த பாட சம்மந்தமாக இருக்கிறதான டென்ஷன், எல்லாமே அவனுடைய அந்த இன்டென்ஷன்ஸை நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுக்கு எந்த கருவியும் தேவையில்லை. நாமளே அவனை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அதுதான் இந்த இடத்துல இந்த முதல் குறிப்பில் நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஓகே, த செகண்ட் ஒன் இஸ் உற்று நோக்குதல் என்பது புலன்கள் மூலமாக சுற்றுப்புறத்தை அறிந்து கொள்வது ஆகும். இந்த மெத்தட் அப்சர்வ் பண்ணும் பொழுது அவனுடைய சூழ்நிலைகள் மற்றும் சுற்றுப்புறங்கள், அவனுடைய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம அப்படியே அவனை கூர்ந்து கவனிக்கிறதுனால நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம். திஸ் இஸ் கால்ட் தி அப்சர்வேஷன் மெத்தட். ஓகே, இந்த 2 பாயிண்ட்ஸ் இப்போ நான் விளக்கியிருக்கிற 2 மெத்தட்ஸை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோட முடிவில் கூட நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு, சில சைக்காலஜி நோட்ஸ் இங்கிலீஷில் இருக்கும், அது புரியாமல் இருக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு பாதி டெஃபினேஷன்ஸ் இருமொழிகளில் கொடுக்குறேன். எஸ், திஸ் இஸ் அ bilingual video. Even though the subject is in English, just I am giving explanation in English as well as in Tamil also. Okay, let us go for the third point, that is called experimentation method. Yeah, in Tamil we can call பரிசோதிக்கும் ஒரு முறை.
This is another method. Okay, this method involves manipulating variables to determine cause and effect relationships. Psychologists conduct experiments to test the hypothesis under controlled conditions, allowing for the collection of the quantitative data. This method is a fundamental in establishing scientific validity in psychological research. That means in Tamil, ஒரு பரிசோதிக்கும் முறைமையாக இருக்கிறது. அதாவது இந்த உலகினுடைய மிக அறிவியல் மற்றும் புறநிலை முறையாகும். தட் மீன்ஸ் சோதனை முறையின் மூலம் சில பண்புகளை உங்களுக்கு சொல்லிக்கிட நான் விரும்புகிறேன். இதற்கு 2 நபர்கள் தேவை. இந்த மெத்தடு ப்ராசஸ் கொண்டு வரதுக்கு we need at least 2 persons. பரிசோதனை செய்பவர், ஒருவர் பரிசோதனை செய்பவர், தி எக்ஸ்பெரிமெண்டர். அடுத்து பரிசோதனை நடத்துகிறவர். இந்த 2 நபர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். சோதனை உட்பட்டவர் அடுத்ததாக ஒரு நபர் நம்ம பார்க்கிறோம். The first one is the experimenter, பரிசோதனை செய்கிறவர். The second person is அந்த பரிசோதனைக்காக வருகிறவர், அந்த சோதனைக்கு உட்பட்டவர் என்று சொல்லலாம். So these 2 points is very important. இந்த பரிசோதனை முறையில் அந்த 2 குறிப்புகள் ரொம்ப அவசியமா இருக்கு. இது நான் சொன்ன விளக்கத்தின் மூலமாக நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். Okay, the third method is survey method. What is survey? Surveys involve distributing questionnaires or conducting interviews to gather information from a large number of respondents. அதாவது ஒரு கருத்தாய்வு முறை என்று சொல்லலாம். அநேகருடைய கருத்துக்களை நாம கேட்கணும்னு சொன்னோம் என்றால் we should collect a few persons and we can verify and clarify the thoughts, the intentions from them. எல்லாரிடம் கலந்து பேசி அவள் என்ன கருத்துக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் என்பதை நாம தெரிந்து கொள்ளும் ஒரு முறைதான் இந்த சர்வே மெத்தட், அதாவது கருத்தாய்வு முறை என்று நாம் சொல்லலாம். இது ஒரு நேர்காணலை நடத்துகிறது போல இது காணப்படலாம். நேர்காணல் செய்பவர் என்றும் அல்ல பதில் அளிப்பவர் என்றும் இல்லை நேர்காணல் செய்யப்படுவர் என்று கூட நம்ம அவர்களை அழைக்கலாம். எஸ், இந்த நேர்காணல் ஆய்வு மூலமாக உளவியல் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். What are they thinking? What are their intentions? What are the feedback from them? ஸோ இந்த வகையான ஒரு உளவியல் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். Let us go for the another method. It is called a clinical method. என்னோடு கூட திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். It is a clinical method. அதாவது மருத்துவ உளவியல் முறை. It's a clinical method. This method is used to diagnose and treat individuals with the psychological issues. அதாவது தனிப்பட்ட முறையில் ஒருத்தரோடு கூட நம்ம தொடர்பு வைக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் அவர்கள் இருக்கிறதான உளவியல் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ளுகிறதான் இந்த கிளினிக்கல் மெத்தட். They often involve interviews and assessments to understand a person's mental health and develop treatment plans. அதாவது அவங்ககிட்ட இருந்து நம்ம கருத்துக்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக அவங்களுடைய பிரச்சனை என்ன, உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்கிட்ட கேட்பாங்க, 2-3 கேள்விகள் கேட்கும் பொழுது அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்க பதில் சொல்லுகிறது மூலமாக அவங்களுடைய உடம்புக்குள்ள என்ன பிரச்சனைகள் என்பதை மருத்துவர் நன்கு அறிவார். பிறகு அதுக்கு ஏற்ற மெடிசின்ஸ் அவங்க கொடுப்பாங்க. Likewise, this method, clinical method, is to get points and also to get some informations from them, and we can clarify and verify the informations, and we can deal the problems in a correct way. This is called the clinical method. இந்த தமிழிலே மருத்துவ உளவியல் முறை என்று சொல்லலாம். Okay, and also I want to give it some Tamil words, Tamil lines for explanation, so then you can understand the method easily. மனநிலை கோளாறுகளுடைய மதிப்பீடாகும். எஸ், சில வேளை மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மனதளவு கோளாறு என்ன என்பதை அவங்களோட இடத்துல பேசுவதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், கண்டறியலாம். கண்டறிந்த பிறகு அதை நம்ம மதிப்பீடு கொடுக்கலாம். எஸ், ஆஃப்டர் ரெகக்னைசிங் த மென்டல் ப்ராப்ளம் we can evaluate them and we can decide what medicine we can give to the patient. This is called the clinical method.
Okay, and again the Tamil definition I like to give. இந்த முறைகள் சிக்கல்களுடன் உள்ள நபர்களை ஆராய்ந்து சிகிச்சை செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. Not only physical problem infirmities, but also the mental infirmities and errors in the mental. மனநிலையில் இருக்கிறதான சிக்கல்களை கண்டுபிடிச்சி அதை எப்படி நம்ம டீல் பண்ணணுங்கிறதுக்கு சரியான ஒரு மெத்தட் இந்த முறைமை, இந்த மெத்தட் ரொம்ப நல்லா இருக்கும். The clinical psychological method, it will be very useful to find out the errors, the mental errors in that person. Okay, ஒரு நபருடைய மனநலத்தை புரிந்து கொள்ளவும் அதுக்கு பிறகு சிகிச்சை திட்டங்களை நம்ம உருவாக்கும் இது உதவியாக இருக்கும். அதுக்கு ஒரே வழி இந்த நேர்காணல்கள். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு என்ன நம்ம சிகிச்சை கொடுக்கணுங்கிற அந்த மதிப்பீட்டு இவாலுவேஷன் செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நான் பேசுனதான ஒவ்வொரு மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். Again, I am reminding you that we are seeing the methods of psychology. Okay, the last method, just I want to say, it is called a case study method. என்னோட திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். Case study method. தமிழில் தனியால் ஆய்வு முறை. தனியாக ஒரு நபரை ஆராய்ந்து பார்த்து அதில் சேகரிக்கிற அந்த குறிப்புகள்லாம் சேகரிக்கலாம். அதுக்கு பேர் தான் இந்த கேஸ் மெத்தட் ஆர் கேஸ் ஸ்டடி. ஓகே, கேஸ் ஸ்டடி மெத்தட். Case study provides an in-depth analysis of a specific individual or group. Already I told that it will be done by the individual, not only by individual but for a group also. And also, this method allows psychologists to explore complex issues in detail, but findings may not be generalizable larger populations. ஒரு நபர் அல்லது ஒரு குழுவாக இவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் சில வேளை மிகப்பெரிய ஒரு பெருங்கூட்டமாக இருக்கும் பொழுது நாம் இது சாத்தியம் என்று சொல்ல இயலாது. ஸோ அந்த தனியால் ஆய்வு முறை மிகுந்த உதவியாக இருக்கும். இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் தி மெத்தட்ஸ் இன் தி சைக்காலஜி. ஓகே, இந்த தனியால் ஆய்வு என்பது ஒரு தனிநபரை பற்றி உண்மைகள் எல்லாம் சேகரித்து ஒரு தொகுப்பாக்கி பிறகு அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி நம்ம தீர்வு காண்பது என்பதை குறித்து தான் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சிக்கலான கல்வி நிகழ்வுகளின் சாதாரண உறவுகளை ஆராயும் ஒரு முறையாகும். This method is very useful to find out the deep errors in their mentalities. அது மாத்திரமல்ல, இது ஒரு குழந்தையை பற்றியோ ஒரு சமூகத்தை பற்றியோ ஒரு இனம் இல்லை ஒரு நாடு பற்றியோ இல்லை ஒரு குடும்பம் பற்றியோ ஒரு குழுவை பற்றியோ ஒரு மன்றத்தை பற்றியோ ஒரு சங்கத்தை பற்றியோ அல்லது ஒரு வாலிபனை பற்றியோ செய்கிற ஒரு ஆய்வகமாகும். எஸ், திஸ் மெத்தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் to find out the errors in the mentalities for the individual or a small group or a big mass or big population group. No problem. You can use this method to find out the mental errors, and also you can gather the informations and try to heal or clear the problems. Okay, very happy that you are following my notes. Up to this time, you paid your attention to watch this video and to observe the good lessons from this video. Today, just we had a glance to think about the methods of psychology. And also, I request the viewers, if you are not a subscriber to our channel, just come forward to become a subscriber for our YouTube channel. ஓகே, தொடர்ந்து டெட் எக்ஸாம் எழுத போகிற நீங்கள் பயம் இல்லாமல், அதிர்ச்சி அடையாமல், ஒரு திகில் இல்லாமல் ஃப்ரீ மைண்டில் நீங்கள் எழுதலாம். உங்களுடைய பயத்தை போக்க வேண்டுமாக தான் வீடியோ உங்களுக்கு பதிவிடப்படுகிறது. ஓகே, ஹியர் இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது என்னென்றால் the psychology, educational psychology and its definition. எஜுகேஷனல் சைக்காலஜி, அந்த கல்வி உளவியலனுடைய டெஃபினேஷன். சைக்காலஜின்னு பார்க்கும் பொழுது எல்லா செக்ஷன்லையும் வரும். த சைல்டு சைக்காலஜி, த மெடிக்கல் சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, ஒவ்வொரு செக்ஷனும் சைக்காலஜிஸ் இருக்குது.
அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நம்ம இந்த டெட் எக்ஸாம் எழுத போகிற நீங்கள் இந்த எஜுகேஷனல் சைக்காலஜினுடைய டெஃபினேஷன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். See the two important topics. போர்டில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த டாபிக்ஸ் மட்டும் எழுதியிருக்கிறோம். இது உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஒரு பேனாவிலையாவது இல்லை பென்சிலையாவது நீங்கள் அந்த நோட் மேக்கிங் செய்து கொள்ளும் என்றால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் அதை பண்ணிக்கொள்ளும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். The psychology, educational psychology, the definition. What is the definition? Just I'm going to give the definition in English. Pay your attention to listen what the definition says. Educational psychology is defined as a branch of psychology that focuses on how people can learn the best practices to teach them. It involves the study of various factors, including biological, cognitive, emotional, and social aspects that influence learning processes and instructional strategies. கல்வி உளவியல் என்பது மக்கள் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் எப்படி கற்றுக்கொள்வார்கள் என்றும் அவர்களை கற்றுக்கொள்ள வைக்க சிறந்த திட்டங்கள், the special strategies என்ன என்பதை பற்றி அதன் மீது கவனம் செலுத்தும் இந்த உளவியலின் ஒரு கிளையாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக இது கற்றலுடைய செயல்முறைகள் மற்றும் பாடத்திட்டங்கள் மீது ஒரு தாக்கம் செய்யும் ஒரு உளவியல் ஆகும். இந்த பாடத்தை அவங்க கவனிக்கும் பொழுதே அதை அவர்கள் மனதிலே ஒரு தாக்கம் பெற்றவர்களாக இருக்கத்தக்கதாக நம்ம அதை டீச் பண்ணணும். Yes, when you teach for the children, your teaching should make an impact in their mind and in their heart. தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு அவருடைய உணர்ச்சிகளை தூண்டுகிற அளவுக்கு, let the mind should be inspirited and also intended. அவருடைய கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு நம்முடைய பாடங்கள், நம்முடைய போதனை முறைகள் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே அது நமக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அது மாத்திரமல்ல, அவங்களுடைய பகுத்தறிவை பெருக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த பாடத்தை கவனிக்கும் பொழுது அவருடைய உணர்ச்சிகள் வலுப்பற்றதாக இருக்க வேண்டும் மற்றும் இந்த சமூக அழைப்புகள் உள்ளடக்கி பற்றிய ஆய்வை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இந்த டீச்சிங் நீங்கள் முடித்த பிறகு பிள்ளைகளுடைய ஃபீட்பேக் பார்க்கும்போது நிச்சயமா அந்த நான் சொன்னதான இன்ஸ்பிரேஷன், அந்த இம்பேக்ட் எல்லாமே அவருடைய ஃபீட்பேக்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see the nature and the scope of educational psychology. அதனுடைய இயல்பும் மற்றும் வரையறைகளை குறித்து நாம பார்க்க போகிறோம். அதை நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நமக்கு இன்னைக்கு இது என்னன்னு தெரியாமே சில டீச்சர்ஸ் ஒரு அறியாமையில் இருக்கிறேன்னு சொன்னால் அது மிகையாகாது. So we should have what I say, an open heart and open eye about the teacher psychology. First one, அதனுடைய வரையறைகளை முதலாவது பார்க்கும் பொழுது அதுல லேர்னர் என்று நம்ம எடுக்கலாம். The learner. Actually we know the important word learner. கற்றுக்கொள்ளுகிறவர் என்று சொல்லி அர்த்தப்படுகிறது. Yes, we are always a learner. There is no retirement for the learner. சில எளிமையான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எல்போர்டு என்று சொல்லுவார்கள். எல்போர்டு, ஒரு வாகனத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும்னு சொன்னோம்னா டிரைவிங் ஸ்கூல் போகணும், ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஒரு 4 வீலர் ஆகட்டும், 2 வீலர் ஆகட்டும். அப்போ அந்த 4 வீலர்ல பார்க்கும் பொழுது எல் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, முன்பாகவும் பின்பாகும். வாட் இஸ் தட் எல்? எல் மீன்ஸ் த லேர்னர். லேர்னர். After their process, after the learner learn how to drive a vehicle, he will be a leader. எல்போர்ட்ல இருந்து அவங்க மாறி அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, அதுல நல்ல பக்குவப்பட்டவர்களாக சிறந்த முறையில் ஒரு வாகனத்தை இயக்கவர்களாய் காணப்படுவார்கள். அதுபோல now we can think about the elboard. கற்றுக்கொள்ளுகிறவர் எப்போதுமே ஒரு எல்போர்டு தான். கற்றுக்கொள்ளுகிறதுக்கு எப்பவுமே நமக்கு ஒரு ஆவல் இருக்கணும். எங்க நல்ல விஷயங்களை கேட்டாலும் நம்ம சில குறிப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. எங்கேயாவது யாராவது பேசுவார்கள் என்றால் சிறந்த கருத்துக்கள், ஒரு புதிய தாட்ஸ் இருக்கும் என்றால் அதை ஒரு சின்ன பேப்பர்லையாவது நம்ம அதை நோட் மேக்கிங் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இல்ல கையிலையாவது சில வேலை நம்முடைய கையில் அந்த உள்ள கையில் இப்படி எழுதிக்கும். இதெல்லாம் எதை காட்டுது என்றால் whenever, wherever, however, if you have a new thought, just think and ink your paper. அதை நீங்க யோசித்து உடனே ஒரு நோட் மேக்கிங் எடுத்துக்கொள்ளுகிறது நல்ல ஒரு பழக்கமாக இருக்கும். அடுத்ததாக லீடர் இஸ் ஆல்வேஸ் a learner. லீடர் இஸ் ஆல்வேஸ் a learner. கற்றுக்கொள்ளுகிறவர் கற்றுக்கொண்டே இருக்கணும். தலைவர்களானாலும் கற்றுக்கொண்டே இருக்கணும். ஒரு தலைவர் என்பவர் எப்பொழுதுமே அவர் கற்றுக்கொண்டே இருப்பார். கற்றுக்கொள்வதற்கு வயது கிடையாது. From the age of 5 to 50 or 75 or 80 நல்ல நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும். நம்முடைய ஆயுசு முழுவதும், வாழ்நாள் முழுவதும் நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். So there is no retirement for the learning. Okay, learn and earn என்கிறதான ஒரு
ஒரு ஒரு ஒரு ரைமிக் வேர்டு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். லேர்ன் அண்ட் earn. நம்ம கற்றுக்கொண்டு பிறகு நம்முடைய உத்தியோகங்களுக்கு போகும் பொழுது நாம் சம்பாதிக்கலாம். அப்போ கற்றுக்கொள்ளாம நம்ம எதையும் உயர்ந்த வருமானத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இனிஷியலி யூ ட்ரை டு லேர்ன் அண்ட் ஆஃப்டர் தட் யூ கேன் earn many things. ஓகே, இதுதான் இந்த முதல் தலைப்பு. அதாவது லேர்னர் என்று சொன்ன அந்த முதல் தலைப்பில் இருந்து நான் கொடுக்கறதான ஒரு டெஃபினிஷன்ஸ். ஓகே, let us go for the next point, the second point, the learning process. அதாவது கற்றுக்கொள்ளுகிற ஒரு முறை, ஒரு செயல்முறை, கற்றல் செயல்முறை. What is the learning process? For everything we have a process. The teaching. Just I want to give the definition for that. The teaching learning process is a combined process where an educator analyzes the gorgeous learning needs, outlines, and establishes learning objectives and employs new teaching learning strategies in impart knowledge. ஓகே, இந்த தமிழிலும் நான் விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு கல்வி கற்கும் செயல்முறை என்பது என்ன? ஒரு இணைந்த செயல்முறையாக இருக்கிறது. எஸ், இட் இஸ் a combined process. ஒரு இணைந்த செயல்முறை. அதாவது மற்றவங்க நம்மளோட இணையணும், நாம கற்றுக்கொள்ளணும், பிறருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். தமிழ் இப்படி சொல்லுவாங்க இல்லையா, இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங். நம்முடைய செல்போன்ல அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், இன்கம் அண்ட் அவுட் கோயிங். நிறைய விஷயங்கள் நமக்குள்ள வரணும், அதே போல அந்த விஷயங்கள் நம்மள இருந்து வெளியே போகணும். அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு தனியா செய்கிற ஒரு ப்ராசஸ் அல்ல, இட் இஸ் a combined, ஒருங்கிணைந்து எல்லாரோடு சேர்ந்து செய்கிற ஒரு ப்ராசஸாக இருக்கிறது. அடுத்தபடியாக இதுல ஒரு கல்வியாளர் கற்றல் தேவைகளை நன்கு கருத்தில் கொண்டு ஆராய்கிறார். ஒரு கல்வியாளர் என்பது an educationist should need many things. அவருடைய தேவைகள் என்ன என்பதுக்கு வந்து அவர் புரிந்து கொள்ளார். So if you are an educationist, if you are a teacher, if you are a learner, you need many tools for your process. என்னெல்லாம் தேவை என்பதை பார்த்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நீங்க எடுத்துக்கொள்கிறது நல்லது. அடுத்தபடியாக ஒரு புதிய கல்வி முறையை கற்க உத்திகளை அவர் பயன்படுத்துகிறார். He will use the new strategies for his teaching. நீங்க லேர்னரா இருக்கும் பொழுது நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் கவனிச்சு பாருங்க. They or he or she will use the tools or strategies for teaching. கற்றுக்கொள்வதற்கு நிறைய புதிய செயல்முறைகளையும் அந்த யுத்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். According to your own knowledge, நீங்க ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கும் என்றால் நீங்களே என்ன செஞ்சுக்கலாம், புதிய யுக்திகளை நீங்க பயன்படுத்தலாம். ஒரு கிளாஸுக்கு போகும்போது ஒரு சார்ட் எடுத்துட்டு போகலாம். அதாவது வாய்ஸ்ல நம்ம பேசி அவங்களுக்கு சொல்றதை விட ஒரு பிக்சரா அவங்களுக்கு காட்டும் பொழுது நிறைய விஷயங்களை சிலருக்கு அவங்களுக்கு கேட்பதற்கு எளிதாக இருக்கும். இல்ல ஒரு வீடியோ காண்பிக்கலாம், ஒரு விஷுவலைசேஷன் கொடுக்கும் பொழுது அதை பார்த்து நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கொள்ளலாம். ஸோ ஒரு டீச்சர் நிறைய விஷயங்களை சேகரித்து அதை புதிய யுக்திகளை பயன்படுத்தி அவங்க அந்த கிளாஸுக்கு போகும் பொழுது, இல்ல நாம கிளாஸ்ல இருக்கும் பொழுது நமக்கு கற்றுக்கொள்ளுகள் எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள், அதை கற்றுக்கொண்ட பிறகு நாம போய் எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும். நிறைய யுக்திகளை நம்ம பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாமே, சில டீச்சர்ஸ் பார்க்கும் பொழுது பாடல் பாடி அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. உங்களுக்கு சிறந்த நீங்க ஒரு குரல் வளம் இருக்கும் என்றால், நல்ல பாடகர் இல்ல பாடகியா இருப்பீர்கள், அந்த தாளத்தை யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், பிள்ளைகளுக்கு அந்த பாட்டிலேயே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். பல வருஷங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு ஆசிரியர் தெரியும், அவருடைய பேர் பழனியப்பன். அவர் ஒரு டியூஷன் சென்டர் வச்சிருந்தார். அந்த டியூஷனுக்கு வர பிள்ளைகளுக்கு எல்லாம் கிராம பிள்ளைகள், வெரி லேக் இன் நாலேஜ். பட் இன் எனி வே the tutor should install the formula in the mind of the students. எப்படியாவது அந்த பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்தாகணும். அப்ப என்ன செய்யறது, அந்த பிள்ளைகளுக்கு என்ன மெத்தட் தெரியுதோ கிராமி மெத்தட்ல பாடல்களை எடுத்து, அது குறிப்பா ரொம்ப பிரபலமா இருக்கிற பாடல்கள் எடுத்து அந்த பாடல்கள் வரிகளை மாத்திட்டு இவர் அந்த மேக்ஸ் ஃபார்முலா, இவர் சொல்ல வந்த விஷயங்களை சப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கிறத எடுத்து அதுக்குள்ளாக அவர் அதுல உட்புகுத்தி பாட்டா பாடி அந்த டியூஷனை நடத்துவாங்க. அந்த பிள்ளைகள் அந்த மேக்ஸ் ஃபார்முலா பார்க்கும்போது அப்படியே பாட்டாவே பாடி போவாங்க, அதை படிச்சு வீட்டுக்கு போகும்போது பாட்டாவே பாடிட்டு போவாங்க. அப்போ எப்படியாவது அந்த விஷயத்தை அந்த பிள்ளைகளுக்குள்ள அவங்க இன்ஸ்டால் பண்ணணுங்கிற கிரியேட்டிவிட்டி மெத்தட் அந்த இடத்துல இருக்கு. டான்ஸ் எடுத்துக்கோங்களேன், சில லோயர் கிளாஸஸ்க்கெல்லாம் டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, நடன மாடி அந்த அவங்களுக்கு என்ன செய்வாங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஒரு வே ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. எப்படி ஆகலும் we should convey, install our teaching, our concept and our endeavor in the mind of the student. எப்படியாவது அவருக்கு புரிந்து கொள்ள வைக்கணும். அது ஒரு டீச்சருடைய சாமர்த்தியத்தை தான் இருக்கு. அதனால லேர்னிங் ப்ராசஸ்ல நிறைய இருக்கு நமக்கு. ஓகே, அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது the learning experience. அதாவது கற்றுக்கொள்ளுகிறதுல நிறைய அனுபவம் இருக்க வேண்டும். கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். சில கோல்டன் வேர்ட்ஸ் உங்களுடைய சிந்தனைக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் இப்படி சில கோல்டன் வேர்ட்ஸ், லோகோஸ், நம்முடைய ஸ்லோகன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் என்றால் உங்களுக்கு எளிதில் புரியும் என்பதற்காக நான் உங்களுக்கு அதை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன்.
ஓகே, கற்கும் அனுபவத்துல பாத்தீங்கன்னா முதலாவது இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். அனுபவமே சிறந்த ஒரு ஆசானாக இருக்க முடியும். ஸோ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க நிறைய கற்றுக்கொள்ள எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர் ஆகிறீங்க. நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு போகும்பொழுது அங்க பாத்தீங்கன்னா ஜூனியர் டீச்சர், சீனியர் டீச்சர், த மோஸ்ட் சீனியர் டீச்சர் என்று பழுத்த பழங்களை போல அனுபவசாலிகளை நம்ம பார்க்க முடியும். சில வேளையில் பார்த்தீங்கன்னா அவர் புக் எடுத்து கூட டீச் பண்ண மாட்டாங்க, வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது பல வருடங்களாக இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறனால புக்கே இல்லாம அவங்க என்ன செய்வாங்க, கிளாஸ் ரொம்ப சாமர்த்தியமா பண்ணுவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் போகும்பொழுது இந்த ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் பார்க்கும்பொழுது அடிக்கடி அந்த நோட்ஸ் நம்ம ஹேண்ட் காப்பியாக கையில் வச்சுக்கணும். ஆனால் அதுவே நம்மளுக்கு வழக்கமாயிருச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்றால் கையில் எந்த ஒரு நோட்ஸ் இல்லாமல் அவங்க என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாட்டுக்கு ஒரு பென்ட்ரைவ் ஆன் பண்ண மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது பிளே ஆகிட்டே இருக்கும். காரணம் என்றால் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய சிந்தனையில் வைத்திருக்கிறார்கள், அவருடைய வாயில வைத்திருக்கிறார்கள், இருதயத்தில் இருக்கிறது, உதட்டினுடைய நுனியில் இருக்கும். எது கேட்டாலும் உடனே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்குன்னு சொல்லுறது போல உடனே அவங்க சொல்லி விடுவார்கள். ஸோ தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். வித்வுட் எக்ஸ்பீரியன்ஸ் வி கான்ட் ரீச் த சக்சஸ்ஃபுல் ஏரியா. ஓகே, அடுத்ததாக சிட் அண்ட் ஸ்டடி என்கிற ஒரு ரைமிக் வேர்டு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சிட் அண்ட் ஸ்டடி. சிட், அமர்ந்து படிக்கிறது நல்லது. கற்கும் விதத்துல பார்க்கும்போது சிலர் நடந்து கொண்டே அப்படி எதுவும் கற்றுக்கொள்ள முடியாது, படிச்சிட முடியாது. சில வேளை பஸ் பிரயாணங்களோ ஒரு புத்தகத்தை படிப்பார்கள், இரு சக்கர வாகனத்துல போகும்பொழுது படிப்பார்கள், பிரயாணங்கள்ல படிப்பார்கள். ஆனா அதை காட்டிலும் சிறந்தது உட்கார்ந்து படிக்கிறது நமக்கு நல்லது. ஒரு இடத்துல அமர்ந்து சிந்தனைகள் எல்லாம் ஒருங்கிணைந்து முழு கவனத்தோடு படிக்கும் பொழுது நன்றாக இருக்கும். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் சிட் இன் யுவர் பிளேஸ் அண்ட் ஸ்டடி, தட் வில் மேக் யூ த ஸ்டடி. அடுத்ததான ஒரு கோல்டன் வேர்டை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஸ்டடி மேக்ஸ் யூ ஸ்டடி. இஃப் யூ சிட் அண்ட் ஸ்டடி யூ வில் கெட் த ஸ்டடினஸ். நீங்க ஒரு பலமான ஒரு அஸ்திவாரம் உள்ளவங்களாக, ரொம்ப ஸ்டெடியா இருக்கக்கூடியதான ஒரு ஆசிரியராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். இப்போ கூட இந்த எக்ஸாம் எழுதும்பொழுது நீங்க பதற்றம் இல்லாம, ஒரு கவலை இல்லாம, டென்ஷன் இல்லாம, தன்னம்பிக்கையோடு யூ ஷுட் நீட் த யூ ஷுட் பி அவாய்ட் ஃப்ரம் தி இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தன்னம்பிக்கையோடு, த கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ட் நீங்க எழுத ஆரம்பிப்பீர்கள் என்றால், இது அட்டன் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஓகே, the last the rhymic word is no retirement for the learning. Yes, even though if you are a teacher working in a school or an institution, after your age of 58 or 60 you will be retired from that professional, but the learning the process has no any retirement until your death. Until the last end you can continue the process of learning. There is no any retirement in your learning process. So இதை நம்ம இந்த ரெண்டாவது குறிப்பை முடித்துட்டு மூணாவது குறிப்பில் இந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற தலைப்பில் நம்ம இதெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறேன். திரும்ப உங்களுக்கு அந்த பாயிண்ட்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பார்த்துக்கொண்ட விஷயங்கள் என்னவென்றால், தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர், சிட் அண்ட் ஸ்டடி, ஸ்டடி மேக்ஸ் யூ ஸ்டடி, நோ ரிட்டையர்மெண்ட் ஃபார் தி லேர்னிங். ஓகே, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு மூவ் ஃபார் தி ஃபோர்த் பாயிண்ட். நாலாவது குறிப்புக்கு நான் விரும்புகிறேன். லேர்னிங் என்வாயர்மெண்ட். லேர்னிங் என்வாயர்மெண்ட், அதை என்வாயர்மெண்ட் என்று அந்த உச்சரிப்பில் சொல்லவில்லை என்றால் ஆங்கிலத்தில் பேசுவதற்கு கேட்பதற்கு மிகுந்த அழகாக இருக்கும். நான் சில வேளை ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள் எடுக்கும் பொழுது இந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி செய்வது என்பதை நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பது வழக்கம். சில வேளை பள்ளிக்கூடங்களுக்கே சென்று நாங்கள் அதை செய்வது உண்டு. ஆசிரியர்களுக்கே ஆன்லைன்ல டீச்சிங்ல இருக்கிற அந்த டீச்சர்ஸுக்கு வாரத்தில் ஒரு நாள் அவங்களை கூப்பிட்டு ஹவு டு ப்ரொனவுன்ஸ் த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்ற வகுப்புகள் நாங்கள் நடத்துவதுண்டு. எங்களுடைய அகாடமிக்கில் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு போவார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த வேர்டை நம்ம எப்படி ஸ்பெல் பண்ணணும்னு சொல்றால், லேர்னிங் என்வாயர்மெண்ட், அதாவது நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது இருக்கிற சூழல் என்னவா இருக்கும், அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். The first, it should be a good place. Yes, if you want to learn something, just you should select a good place. ஒரு நல்ல இடத்தை ஃபர்ஸ்ட் நம்ம தேர்வு செய்ய வேண்டும். உட்கார்ந்து படிப்பதற்கு, புஸ்தகம் எடுத்து படிப்பதற்கு, அதுக்கு சிலர் சொல்லுவதை கேட்பதற்கு. உதாரணமாக இந்த வீடியோ கிளாஸ் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், ஒரு நல்ல இடத்துல இருந்து நீங்க லேர்ன் பண்ணாதான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் செலக்ட் அ குட் பிளேஸ் அண்ட் ஆல்சோ யூ ஷுட் ஹேவ் அ குட் இன்ட்ரெஸ்ட். அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வேண்டாம் வெறுப்பா அதை நம்ம படிச்சோம்னா நிச்சயமா அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. யூ ஷுட் ஹேவ் அன் இன்டென்ஷன். இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்டென்ஷனுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அதாவது இன்ட்ரெஸ்ட்னா ஒரு விருப்பம், இன்டென்ஷன் அப்படின்னா ஒரு தீராத ஒரு ஆசை, ஒரு பேராவல்னு சொல்லுவார்கள். ஸோ யூ ஷுட் ஹேவ் அன் இன்டென்ஷன் டு லேர்ன் சம்திங். ஓகே, அடுத்தது நம்ம அதாவது முதல்ல நான் சொன்னது அறையை குறித்து, படிக்கும் அறையை குறித்து. அடுத்து நான் சொல்ல வந்து குட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது உங்களுடைய மன அறை, யஹார்ட் ரூம். அதுல ரொம்ப ஆவலா இன்ட்ரெஸ்டா இருந்தாதான் நம்ம எதுவும் கத்துக்க முடியும்.
Okay, the third point is no disturbance. No disturbance in that area. If you want to study or learn something in your room, you should avoid the disturbances. There should not be any disturbances or nuisance in your room and out of your room. நீங்க இருக்கிற இடத்திலும் சரிதான், அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கணும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பிறரால தொந்தரவுகள் செய்யப்படாத ஒரு இடமாக இருக்கிறது நல்லது. அல்லது லவுட் ஸ்பீக்கர் நியூசன்ஸ் நீங்க பார்க்கலாம். இங்க லவுட் ஸ்பீக்கர் போட்டு ரொம்ப கத்திட்டு இருப்பாங்க. இட் இஸ் கால்ட் as a லவுட் ஸ்பீக்கர் நியூசன்ஸ். அப்படி நியூசன்ஸான இடத்துல நம்ம போய் நம்ம சிக்ஸ் சென்ஸ் வச்சுட்டு நம்ம படிக்க முடியாது. பிகாஸ் இட் வில் கிவ் அ கிரேட் டிஸ்டர்பன்ஸ் ஃபார் தி லேர்னிங். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கும்போது இட் ஷுட் பி வென்டிலேட்டட் பிளேசஸ். எஸ், இட் ஷுட் பி வென்டிலேட்டட் பிளேஸ். wherever you go and select a study room, the room should be ventilated. காற்றோட்டம் இல்லை, வெளிச்சம் வரக்கூடிய அளவுக்கு அந்த ரூம் இருக்கும் என்றால் அதுல நாம உட்கார்ந்து படிப்பதும் கற்றுக்கொள்ளுகிறது நமக்கு நன்றாக இருக்கும். நம்முடைய உடல்நிலைக்கும் சரிதான், மனநிலைக்கும் சரிதான். அப்படி நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, let us go for the fifth point. The teacher and the teaching. அதாவது ஆசிரியரும் கற்பித்தலும் என்ற தலைப்பில் நம்ம சில காரியங்களை பார்க்கலாம். ஓகே, the first one is creativity. டீச்சருக்கு இருக்க வேண்டியது நிறைய இருக்கணும். அவங்க அதாவது மனசுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்கணும். அவங்களுடைய சிந்தையில நிறைய விஷயங்கள், இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு இதுதான் நடத்த போறேன், இல்லை நான் இதை கற்றுக்கொள்ள போகிறேன். கற்றுக்கொள்ள போகும் பொழுது எம்டி பாக்ஸா இருக்கலாம். கற்றுக்கொண்ட பிறகு நிறைய விஷயங்கள் வந்த பிறகு அந்த பாக்ஸ் இன்பாக்ஸ் ஃபுல் ஆகிற மாதிரி நம்முடைய மனது ஃபுல்லாகும் நிறைய விஷயத்தினால். அதே போல நம்ம கற்றுக் கொடுக்க போகும் பொழுது we should be filled with the good stuff. We should be filled with the good concepts. We should be filled with the good examples, illustrations. ஒரு ஆசிரியர் வகுப்புக்கு போகும் பொழுது ரொம்ப தயாரா போகணும், ரொம்ப ஆயத்தமா போகணும். அவங்க மனதளவில் ஃபுல்லா அவங்க ப்ரிப்பேர்டா போகணும். உடல் அளவிலும் சரிதான், உடைய பாடியும் அதுக்கு ஒத்துழைக்கணும். தேவையான டூல்ஸ் நம்ம கையில் எடுத்துக்கலாம். என்ன டூல்ஸ் தெரியுமா? ஒருவேளை ஒரு சார்ட் எடுத்துட்டு போகலாம், கையில் அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு போவாங்க. இல்ல பிள்ளைகளுக்கு ஏதாவது இன்னைக்கு ஒரு வரைபடம் காட்டணும் அப்படின்னு ஒரு மேப் எடுத்துட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் எதை காட்டுது தெரியுமா? அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி, ஒரு புது புது சிந்தனையா அவங்களுக்கு ஊறிட்டே இருக்கணும். இறைக்கிற கிணறு தான் ஊறும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இறைக்கிற கிணறு ஊறும். அதுபோல ஒரு ஆசிரியருடைய சிந்தனை அப்படியே ஒரு கேணியை போல ஊறிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் புது புது தண்ணீரை ஒரு கிணறு கொடுக்கறது போல. நியூ தாட்ஸ் ஷுட் கம் ஃப்ரம் அ டீச்சர், ஷுட் பி கிரியேட்டட் ஃப்ரம் த டீச்சர்ஸ் மைண்ட். ஓகே, the next point is the strategies. You should follow the new strategies. எந்த வகுப்பு எடுத்தாலும் எப்போ நம்ம வகுப்புக்கு போனாலும் புதிய யுக்திகளை பயன்படுத்துவதற்கு நமக்கு அந்த வழிமுறைகள் தெரிந்திருக்கணும். You should have new strategies. ஒரே மாதிரி உணவு சாப்பிட்டா நமக்கு எப்படி போர் அடிக்கும்? டெய்லி இட்லியே போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு தோசை, ஒரு நாளைக்கு ஒரு குஸ்கா, ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ், விதவிதமா மனிதர்கள் சாப்பிட்டு பழகி கொண்டார்கள். அதுபோல கிளாஸ் நம்ம நடத்தும் போது கூட we should use different type of strategies. அந்த பிள்ளைகளுக்கு போர் அடிக்காம இருக்கணும். இல்ல நமக்கு பாடம் நடத்துற ஆசிரியர் வந்தாலும் கூட ஒரே மாதிரி எடுத்துட்டு இருந்தா நம்ம அந்த இடத்துல தூங்கிடுவோம். அது படுத்து தூங்குறத விட உட்கார்ந்தே தூங்குவாங்க. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, நேப். அதாவது உட்கார்ந்த இடத்துல சேர்ல உட்கார்ந்து கோழி தூக்கம் போடுவாங்க, அதுக்கு பேர் நேப். ஸ்லீப்புங்கிறது படுத்து தூங்குறது. ஸோ நம்முடைய கிளாஸ்க்கு வர்ற பிள்ளைகளுக்கு நம்ம தூங்க வச்சிருக்கூடாது. தூங்க வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம அவங்கள ஏங்க வைக்கணும். அடுத்த டீச்சர் என்ன நடத்த போறாங்க அப்படின்னு ஒரு ஏக்கத்தை, ஒரு தாக்கத்தை நீங்க உங்களுடைய வகுப்பறையில் நீங்கள் செய்யணும். ஓகே, ஸோ we should use the tools also. அடுத்தபடியாக டூல்ஸ், என்னெல்லாம் கருவிகள் வேண்டுமோ நம்ம அதை எடுத்து பயன்படுத்தலாம். என்ன கருவிகள் நமக்கு தேவைப்படுது அதை எடுத்து பயன்படுத்தணும். நான் ஏற்கனவே சொன்னது போல சார்ட்டு, பேப்பரு, போர்டு, ப்ரொஜெக்டரு, ஓஹெச்பி, லேப்டாப்பு, இல்லை டேபு, ப்ரொஜெக்டர்ஸ், எந்த மாதிரி விஷுவலைசேஷன் அவங்களுக்கு நீங்க கொடுக்கணுமோ யூ கேன் யூஸ் தி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸ் இன் யோர் கிளாஸ். இதெல்லாம் அந்த வகுப்புகள் வெற்றியா இருப்பதற்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, தென் யூ கேன் யூஸ் தி அசைன்மெண்ட் ஆல்சோ. அவங்களுக்கு பாடங்களை கொடுக்கலாம், வீட்டு பாடங்களை கொடுங்களேன். டீச்சரா இருக்கிறவங்க ஒரு சப்ஜெக்டை முடிச்ச பிறகு ஹோம்ஒர்க் கொடுக்கணும். அப்ப அந்த பிள்ளைங்க அதை போய் வீட்லயும் யோசிப்பார்கள். இப்ப கூட நம்ம இந்த சப்ஜெக்ட் இந்த கிளாஸ் முடிச்ச பிறகு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன், எத்தனை பேர் அதை எழுதுவீங்கன்னு தெரியல. இல்ல நான் கேள்வி கேட்க போறேன், எத்தனை பேர் நீங்க அதை பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. இது என்னோட இறுதியில நான் உங்களுக்கு 2-3 கேள்வி கேட்க போறேன். அப்ப யூ கேன் ஆன்சர் தட். ஸோ அசைன்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அசைன்மெண்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், சேம் டைம் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தபடியாக அந்த டீச்சர் எப்படி கற்பிக்கணும் அப்படின்னு சொன்னோம் என்றால் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் என்கிற பேஸ்ல போகலாம். தியரி, பாடங்கள் நடத்துவதெல்லாம் தியரி, அவங்களுக்கு நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுக்குறோம். சொன்ன பிறகு அதனுடைய ப்ராக்டிக்கலுக்கு அவங்களை கொண்டு வரணும். ஒரு செடிக்கு தண்ணீர் எப்படி ஊற்றுவது என்பதை கிளாஸ் நம்ம தியரி எடுத்துறோம் வகுப்பறையில. பிள்ளைகள் அதை மனதளவில் படித்து கொண்டார்கள். ஆனால் படித்து கொண்ட பிறகு அதை செயல்முறையில செய்து காட்டணும். இட் ஷுட் பி டெமான்ஸ்ட்ரேட் இன் தி ஃபீல்டு.
ஒருவேளை அந்த பள்ளிக்கூடத்துக்கு பின்பாக இல்ல அந்த வளாகத்தில் இருக்கிறதான செடிகள் இருக்கும் என்றால் அதுல போய் செடிக்கு தண்ணி ஊற்றி என்ன செய்யலாம், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் த தியரி, the student should be implemented for the practical work. ஸோ தியரியும் ப்ராக்டிக்கல் இருக்கும் என்றால் இட்ஸ் வெரி வெரி குட். தியரியும் ப்ராக்டிக்கல் ரெண்டு கண்களுக்கு ஒப்பாக சொல்லலாம். அது ஒரு தியரி, இது ப்ராக்டிக்கல். நம்ம தியரி மட்டுமே நடத்திட்டு இருந்தோம்னா சில வேலை அது பிள்ளைகள் மறந்து போயிடுவாங்க. ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அது மாதிரி சில நம்ம ஏடுகளோட நம்ம முடிச்சிருவோம்னு சொன்னோம்னா அந்த பிள்ளைகள் அதை மறந்துடுவாங்க. எக்ஸாம் வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருப்பான், அந்த புக்கு அடுத்த வருஷம் போகும்போது வேற புக் ஆயிடும். வருஷம் புக்கை மாத்திட்டே இருக்கிறாங்க. ஸ்கூல் பேக் மாறுது, யூனிஃபார்ம் மாறுது, எல்லாமே மாறும் பொழுது அவன் படித்து எந்த அளவுக்கு அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் படிச்சதை ஒரு தடவை அவன் செஞ்சு பார்த்துட்டான்னு சொல்லும் என்றால் அவனுடைய வாழ்நாட்கள் அதை மறக்க முடியாது. ஸோ த டீச்சர் ஷுட் யூஸ் திஸ் வே ஆஃப் டீச்சிங், தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். அண்ட் ஆல்சோ அடுத்தது ஒரு குறிப்பை நம்ம மனதில் வைத்துக்கணும், ஃபார் ஈச் அண்ட் ஆல். ஈச் அண்ட் ஆல் என்றால் உங்களுக்கு என்ன புரியுது? அதாவது ஃபார் ஈச், ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா இண்டிவிஜுவலா நம்ம என்ன செய்யணும், கவனம் எடுத்துக்கணும். தட் இஸ் கால்ட் பர்சனல் கேர். இந்த பர்சனல் கேருங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அந்த கேர் அவனுக்கு கொடுக்கணும். அண்ட் பப்ளிக் கேர், பர்சனல் கேர் அண்ட் பப்ளிக் கேர். அதே போல ஒரு பெரிய கூட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கேர் எடுத்து செஞ்சாகும். ஆக மொத்தம் நம்முடைய வகுப்பறையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் யூ ஆர் தி கேரண்டி டீச்சர். நீங்க தான் உத்தரவாதி. ஒருத்தராக அதில் விட்டு போயிடக்கூடாது. ஒருத்தராக என்ன செய்ய ஃபெயில் ஆகிடாம பார்க்கணும் என்றால் டீச்சர் ஷுட் கிவ் an individual care for everybody. இண்டிவிஜுவல் கேர் ஃபார் எவரிபடி. இப்படி ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷனை சொல்ல விரும்புகிறேன். இப்போ பால்காரர் வர்றார், ஒரு பால் கொண்டு வந்து கொடுக்குறார். அந்த பால் வாங்க ஒரு 10 பேர் பாத்திரத்தோட நிற்கிறாங்க. இப்போ அந்த பால் அவர் எடுத்து ஒவ்வொரு பாத்திரத்திலையும் ஊட்டிட்டு போகிறது நல்லதுதான், இல்லை எல்லாரும் பாத்திரத்தை கையில பிடிச்சுக்குங்க, நான் இங்கிருந்து நான் தூக்கி வீசுறேன், நீங்க எல்லாரும் பாத்திரங்களை பிடிச்சுங்க அப்படின்னு சொன்னார் என்றால், அப்படி அவர் தூக்கி வீசும் பொழுது எத்தனை பேர் பாத்திரங்கள் நிறைய வாங்க முடியும்? ஒருத்தருக்கு நிறைய விழுகும், ஒருத்தருக்கு விழாம போகலாம். பட் அந்த ப்ராசஸ் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிடும். அதற்கு பதிலாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அழைச்சு அந்த பாத்திரங்களை பால் ஊற்றுவார் என்றால் எல்லாரும் நிறைவடைவார்கள், எல்லாரும் பயனடைவார்கள். தட் இஸ் கால்ட் இண்டிவிஜுவல் கேர். ஒரு டீச்சருங்கிறவர் அப்படித்தான் நம்ம சில வேலை இருந்தாக வேண்டி இருக்கு. நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சிகள் அதிகம் தேவைப்படாது. பட் அந்த குறைவா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சருடைய எஃபோர்ட் ஜாஸ்தியா போகணும். அங்க நம்முடைய எனர்ஜி ஜாஸ்தி வேஸ்ட் ஆக வேண்டியதா இருக்கு. நம்ம அவங்களுக்கு நம்முடைய திறமையெல்லாம் நேரத்தையெல்லாம் ஒதுக்கி தான் நம்ம கொடுத்தாகும். சில பள்ளிக்கூடங்களை பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈவினிங்ல ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அதுதான் ஒரு டீச்சருடைய வேலையா இருக்கும். சரி, இப்படி இருக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மனதில் இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். 5th பாயிண்ட்ல டீச்சர் அண்ட் த டீச்சிங் என்ற தலைப்பில் நம்ம இவைகள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஓகே, கடைசியாக the 6th பாயிண்ட், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி டு த டீச்சர். ஒரு ஆசிரியருக்கான கல்வி உளவியலுடைய முக்கியத்துவம் என்ன என்பது நம்ம கண்டிப்பா தெரிந்திருக்கணும். ஏன்னா நம்ம செய்யற வேலை எந்த அளவுக்கு இருக்கு, அதனுடைய சீரியஸ்னஸ் நமக்கு தெரியும். என்னன்னு தெரியாமே டீச்சர் ஜாபுக்கு போயிட முடியாது. என்ன செய்ய போறோம்னு தெரியாம அங்க போய் ஒரு வகுப்பில் நம்ம நுழைய முடியாது. அதனால யூ ஷுட் நோ அபவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் யோர் டீச்சிங் ஜாப். அதை குறித்து நான் உங்களோட பேசி இந்த வீடியோவை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். கல்வி உளவியலின் முக்கிய நோக்கம் உளவியலுடைய எண்ண கருத்துக்களையும் ஆய்வு முறைகளையும் கொண்டு கற்றலாகும். கற்பித்தல் பிரச்சனைகளை ஆராய்வதாகும். கற்றுக் கொடுத்த பிறகு அந்த பிரச்சனை என்னவோ நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்து அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும். ஓகே, அதுல சில குறிப்புகளை உங்களோடு பேச விரும்புகிறேன். அந்த முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து உங்களோடு நான் விளக்க விரும்புகிறேன். முதலாவது பார்க்கும் பொழுது சிஸ்டமேட்டிக் டீச்சிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சிஸ்டமேட்டிக்கா, அதாவது முறையாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது தான் முதல் படி. முறையாக கற்றுக் கொடுப்பது முதல் படி. சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். இப்போ டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த சிஸ்டமேட்டிக் டைம் டேபிள். மண்டே இது ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம், அந்த டைம் டேபிள் பார்த்தாலே ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கும். ட்ரெயின் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கும். பஸ்ஸினுடைய போக்குவரத்து விவரங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ஸும் சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு டீச்சர் நம்பர் அந்த சிஸ்டமேட்டிக்கை ஃபாலோ பண்றது நல்லது. ஃபார் தட் யூ கேன் கிரியேட் அ டைம் டேபிள் ஆர் அ பிளானர் ஃபார் யோர் செல்ஃப். உங்களுடைய வகுப்புக்காக நீங்களே ஒரு பிளானர் போட்டு அவங்க சிஸ்டமேட்டிக்கா நம்ம என்ன செய்யலாம், அது கொண்டு போறது நல்லது. த செகண்ட் ஒன் இஸ் அப்சர்விங் த ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட். ஒரு டீச்சர் நம்பர் அந்த மாணவனுடைய அல்லது மாணவியுடைய அவருடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்சர்விங் த மைண்ட், அப்சர்விங் த கெப்பாசிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட். அந்த அவன் என்ன லெவல்ல இருக்கிறான். எல்லாரும் அறிவாளிகள் சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தருடைய மனநிலைகள் வித்தியாசமாக காணப்படும். ஒருத்தர் பட்டணத்திலிருந்து வந்திருக்கலாம், சிட்டி பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட். சில வேளை ரூரல் ஏரியாவுக்கு போகும்போது ரூரல் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட். We can see a vast difference between the two areas. But a teacher should deal and you should service for the students in an equal level. அதனால அப்சர்வ் பண்றது நமக்கு அவசியம். அப்சர்வ் தி ஸ்டூடெண்ட் மைண்ட். அப்படி அவங்களை நீங்க புரிந்து கொண்ட பிறகு நீங்க அவங்களுக்கு ஏற்ற வகையில நீங்க டீச் பண்ணி பாருங்க. பிள்ளைகள் ஈஸியா அவங்க புரிந்து கொள்வார்கள்.
ஓகே, அடுத்தபடியாக ரிலேட்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ் மென்டல் ஆக்டிவிட்டி. மென்டல் ஆக்டிவிட்டி, ஆசிரியரது பணி பிள்ளையினுடைய அந்த உள் செயல்பாடுகளை தொடர்புடையதாக இருக்கும். Yeah, a teacher's job is related to the inner or mental activity of the student. அவனுடைய மென்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவனை லீட் பண்றதா நல்ல ஒரு டீச்சருக்கு அழகு, நல்ல ஒரு லீடருக்கு அழகு. ஓகே, அடுத்ததாக டீச்சர் இஸ் த பேரண்ட் மைண்டட். டீச்சர் ஷுட் பி இன் அ பேரண்ட் மைண்டட். ஒரு பெற்றோரை போல அந்த இடத்துல மாறுகிறது அவசியம். ஒரு தாயாக ஒரு தகப்பனாக அந்த இடத்துல ஒரு டீச்சர் மாறுவார் என்றால் எக்ஸ்ட்ரா அவங்க காண்பிக்கிறது என்றால் ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஆர்டர் இல்லாம அஃபெக்ஷன் ரீதியில போகலாம். சில பிள்ளைகள் அடித்து திருத்த முடியாது, அந்த இடத்துல நம்ம அஃபெக்ஷன் வில் கிவ் யூ a great result. Sometimes a teacher should act as a parental role or a motherhood. ஒரு தாய்மை அல்லது ஒரு தகப்பனுடைய அஃபெக்ஷன் அந்த இடத்துல காட்டும் பொழுது some students will be benefited by that strategies. ஓகே, அடுத்ததாக பார்க்கும் பொழுது அப்பொழுதுதான் மாணவருடைய உளவியல் ரீதியான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். உளவியல் ரீதியாக நம்ம இப்படி பிள்ளைகளை நெருங்கும் பொழுது you can reach the students in a good way. Yes, at last I'm going to finish my point with reach and teach the students by following these strategies. Okay, very happy to see you all in this video. Just I want to ask a few questions. What are the strategies you can follow for the teaching? And also another question, how should be the study room should be? படிக்கும் அந்த அறை, அந்த சூழல் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய கமெண்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். We are expecting with a high expectation about your comments for this video. If you are new viewer for this channel, just subscribe this channel and you can have a membership regularly in our YouTube channel so that new updates will come to you. After seeing the new updates, you will be benefited for the long time in your lifetime. Okay, thank you for this cooperation. Thank you for one and all.